இந்த நாளிலும் கூட வாசிக்கிற இந்த தாவீதினுடைய சங்கீதத்தினுடைய ஒரு தலைப்பாக தாவீதின் நம்பிக்கை அல்லது தாவீதின் அஸ்திபாரம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம். இந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்தபோ என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய ஒரு பின்னணி எது என்று பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை கொன்று போடும்படி சவுல் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யோனாத்தானோடு தன் ஊழியக்காரரோடு எல்லாரோடு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுலனுடைய குமாரனாகிய யோனாத்தானும் தாவீதின் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த உலகத்தில் இருந்ததே இல்லை. அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தம் அவர் சொல்கிறாரு, பார்த்துங்க, யோனாத்தான் தாவீதுக்கு அறிவிக்கிறார், என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், எத்தனம் பண்ணுகிறார், திட்டம் தீட்டுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ளும். இப்போ மறைவான இடத்தில் ஒளிந்து கொள்ளும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்சி, ஒரு பறவை தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான இடத்துல போய் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுமாமா. இப்போ இந்த தீபாவளி சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி எந்த ஒரு காக்கா குருவி நம்ம பார்க்கவே முடியாது, நம்மளுடைய ஏரியாக்குள்ளே எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய சத்தத்திற்கு பயந்து அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகுது. அப்படி தாவீதுக்கு ஒரு நிலை வருகிறது, சவுலுக்கு பயந்து நீ எங்காவது போய் உன்னை காப்பாற்றுக்கன்னு சொல்லி. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக செய்திகளில் படிப்போம். இப்போ கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் கட்ட முடியாமல் ஃபாரினில் ஃப்ளைட் பிடிச்சி ஃபாரினில் போய் தலைமறைவாக இருப்பாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, தலைமறைவாக இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சில உலக மனிதனாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில காரியத்தில் தலைமறைவாக இருந்த காலகட்டங்களும் உண்டு. அப்போது தாவீது இங்கே சொல்லுகிறார், நான் ஏன் தலைமறைவாக இருக்கணும்? என்னுடைய நம்பிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என்னையை நோக்கி எங்காவது ஓடி போய் உன்னை நீயே காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 26:1 தெளிவாக சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்று சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய பார்வையில் நம்ம பைபிள் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சவுலுக்கு பயந்து தாவீது அங்கே போனார், இங்கே போனார், சிங்கத்தோட கெம்பிக்கு போனார், ஊரை விட்டு ஊருக்கு போனார், உசுருக்கு பயந்து ஓடி போயிட்டாரு, சவுலுக்கு பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் அவர் சவுலுக்கு பயந்து ஓடி போகல, கர்த்தருக்கு பயந்து ஓடி போனார். ஏன்னு கேட்டிங்கன்னா தாவீது ஆடுகள் மேய்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தையும் கரடையும் கொன்று குவித்த ஒரு மனுஷன், சிங்கத்தை வாயை கிழிச்ச ஒரு மனுஷன். சவுலை கொள்றது ஒரு நொடி பொழுது போகுது, ஒரு சின்னதாக ஒரு திட்டம் தீட்டினாலே போது சவுலை அவர் கொண்டுடலாம். ஆனாலும் கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேலே என்னோட கையை நான் போட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து ஓடுகிறார். அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். நம்ம மற்றவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை, அவமானப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை மற்றவர்களுடைய கண் பார்வையில் வரலாம். ஆனால் நம்ம எப்போ கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்கிறோமோ அப்போ நம்ம தள்ளாடுவதே இல்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதே இல்லை என்று சொல்லி மீண்டுமாக ஒரு காரியம் சொல்லுகிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. அப்போ இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். அப்போ நம்ம ஒருத்தனை புரளி பேசுகிறோம், ஒருத்தனை குற்றம் சொல்கிறோம், யாரையுமே எதுக்கு வந்தா ஏன் வந்தா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறோம், இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை குற்றம் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தில் அது இல்லாமல் வராது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது தாவீது சொல்கிறாரு, என்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. அப்போ நம்மளுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கணும். நம்ம இருதயத்தில் எது ஒரு நம்பிக்கையாக இருக்குதோ அதுதான் நம்மளுடைய செயல்பாட்டில் அல்லது பேச்சில் அல்லது வாழ்க்கையில் வெளிப்படும். ஆகையினால தெளிவாக இங்கே சொல்கிறாரு, நான் என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். அப்போ நம்மளுக்கு ஒரு சகாயம் வேணும், ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒரு பலன் வேணும், ஒரு பலன் வேணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளுடைய இருதயம் முழுமையாக கர்த்தரை நம்பி இருக்கணும்னு சொல்லி மீண்டுமாக சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவரே, நீரை சிறு வயது தொடங்கி நம்பிக்கையுமாக இருக்கிறீர் அப்படிங்கிறார். இப்போ நம்ம எத்தனையோ ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அநேக உலக மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நானால் கொஞ்சம் லேட்டாக தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ நம்ம இந்த ஒரு காரியத்தை தியானிக்கிறோம். நான் உலக மனிதனாக இருந்தேன், ஒரு 20 வருஷம் 25 வருஷம் உலக மனிதனாக இருந்தேன், ஒரு 30 வருஷம் உலக மனிதனாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்போ இது வசனம் எப்படி என்னோடு கூட இருக்கிறது,
அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாயின் கர்ப்பத்தின் கரு உருவாகணும்னு ஆண்டவர் வந்து என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. அதனால தான் தாவீது தெளிவாக சொல்றேன், கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் ஏன் வந்து என்னை பார்த்து பயப்படுத்துறீங்கன்னு சொல்லி. நமக்கு கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயமும் சோம்பேறித்தனமும் சலிப்பும் இருக்கவே கூடாது. இது வேதம் கற்றுத் தருகிற ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க ஒரு சோம்பேறித்தனம், வேதம் வாசிக்க ஒரு சோம்பேறித்தனம், சபையில கைகளை தட்ட ஒரு சோம்பேறித்தனம், ஆராதிக்க ஒரு சோம்பேறித்தனம், கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஒரு சோம்பேறித்தனம். நிறைய வாலிபர்களை பார்த்தீங்கன்னா முகத்துல ஒரு கலையே இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்க களை மாதிரியே இருக்கும். நிறைய வாலிபர்கள் மட்டுமல்ல, நிறைய பேர் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஆராதனை பகுதியில் கேட்டது மாதிரி ஒரு மினிஸ்டர் முன்னாடி உட்காந்து நம்ம தூக்க கழகத்தோட முகத்தில் உட்காந்துட்டு இருக்கோமா, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வந்து நம்மளை உடனே வெளியே பார்த்து போவார், வெளியே எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கேன்னு ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கும். அதே போல் சபை ஒழுங்கில் வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கும். இப்போ ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பேசினார், ஒரு 2 ஃபோன் வந்துச்சு, வெளியே உடனே ஓடிட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், நீ எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருந்தால் பார்த்தாது, சபையிலும் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். வருஷத்தில் 52 வாரம் ஒழுக்கமாக வந்தால் பார்த்தாது, வருஷம் ஃபுல்லாக வெள்ளை சட்டை போட்டு வந்தால் பார்த்தாது, வருஷம் ஃபுல்லாக கீபோர்டு வாட்சிட்டு இருந்தால் பார்த்தாது, வருஷம் ஃபுல்லாக சபையில் வந்து உட்காந்தா பார்த்தாது, சாட்சி சொன்னால் பார்த்தாது, அந்நிய பாசை பேசினா பார்த்தாது. அந்த ஒழுக்கம் தான் வந்து நம்மளை வந்து மேன்மைப்படுத்தி காட்டும். மற்றவர்களுக்கு முன்பதாக அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு நல்ல ஒழுக்கம் தான் வந்து மேன்மைப்படுத்தி காட்டும். அப்போ தாவீதுக்கு அந்த ஒழுக்கம் இருந்துச்சு. என்ன ஒழுக்கம் கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒழுக்கம் இருந்துச்சு. அதனால தான் தெளிவாய் சொல்றாரு, நான் சவுலை நம்பல, சவுலுடைய கொலை திட்டத்துக்கு நம்பல அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அப்போ நான் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணலை. இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு கிறிஸ்துவனாலும் சொல்ல முடியாது. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்து தப்பு சொல்லலை. இப்போ நான் ஒரு இடத்துக்குள்ளே போகிறேன், ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு இடத்துல போகிறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ஆள் என்னை பார்க்குறாங்கன்னா விசாரிப்பாங்க, யார் அவன் டக்குன்னு வர்றான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாங்க. இந்த விமர்சனங்களும் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்பொழுது அது பகுத்து பார்க்கணும், சற்று பொறுமையாக இருக்கணும். யார் இவர், எதுக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம கடந்து வரணும். அப்போ தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது சொல்லி. அப்போ கர்த்தருக்குள்ள நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். ஏன் இந்த இருதயம் கர்த்தரை நம்பி இருந்துச்சு? அப்போ இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில ஏன் தாவீதுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துச்சு, ஒரு நிம்மதி இருந்துச்சு? என்னதான் வந்து ஜெபிச்சாலும், என்னதான் வந்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டாலும் அழுதாலும் தாவீதினுடைய மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு இருந்துச்சு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடிய காலத்தால் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 26:3 ஒரு வசனம் இருக்கு. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் வைத்துக் கொள்வீராமா. அப்போ அவரையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தாவீது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி, இருந்தாலும் இல்லைனாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே போயிடுச்சு. மனைவி குழந்தைகளையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, குடியிருந்த வீட்டையெல்லாம் எரிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்னு சொல்லி தான் வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னைக்கு ஒரு குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 4 பேர்த்துல ஒரு ஆள் வந்து ஆண்டவரை முழுசா நம்பியிருப்பாங்க, ஒரு ஆள் வந்து முழுசா அறவழையாக தான் நம்பியிருப்பாங்க. ஆனால் தெளிவாக இங்கே கற்றுத்தருகிறது பார்த்தீங்கன்னா, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அப்படிங்கிறார். இது குடும்பத்திற்குரிய ஒரு தெளிவான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு காரியம். ஏன்னா 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுத்த எப்பேற்பட்ட ஒரு ஜெபமாக இருக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 4 பேர் சேர்ந்து பாட்டு பாடி கை தட்டி அந்நிய பாசு பேசி ஒவ்வொருத்தராக லைனாக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்பேற்பட்ட ஜெபங்களை எவ்வளவு நேரம் எடுத்து ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆனால் குடும்ப ஜெபம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக ஒரு ஆள் தான் ஜெபம் பண்ணுவாங்களே தவிர குடும்பமாக சேர்ந்து அதிகம் பேர் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, வேலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காலையில் தட்டி கழிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவருக்கு என்ன நிலை வந்தாலும் சரி, மனைவி குழந்தைங்க இல்லாமல் போனாலும் சரி, யோபு உதாரணத்துக்கு யோபு எடுத்துக்கோங்க, அவருடைய எல்லாமே அஸ்திபாரமே விட்டு போச்சு. அவருக்கும் வாழ்க்கையின வாழ்வாதாரம் எல்லாமே விட்டு போச்சு. அப்பயும் ஆண்டவர் சொல்றாரு தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத மாதிரி, கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாவல ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட ஆண்டவருக்கு விரோதமாக பேசல அப்படின்னு சொல்லி வேதம் கற்று தருகிறது. அப்போ தாவீதும் ஆகட்டும், யோபும் ஆகட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு முன்னிலையாக வச்சு, ஒரு முன்னுதாரணமாக வச்சு அவங்கள எப்படி சொல்லிச்சாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லிச்சாருன்னு சொல்லி நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இங்கே இருக்குது. அதனால தான் தெளிவாய் முதல் வசனத்தில் தன்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரத்தை வெளிப்படுத்துகிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். யார் இருந்தாலும் சரி, இல்லையானாலும் சரி. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணமாக முன்பதாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். என்னையெல்லாம் வீட்டில எல்லாம் சேர்த்தவே இல்லை, எல்லாம் அடிச்சு படுத்துட்டாங்க, கட்டப்பை கொடுத்து துணி கொடுத்து படுத்துட்டாங்க. வெறும் 4 பேண்ட் ஷர்ட்டோட போனவன் தான். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு
நல்ல ஒரு நிலைகளோடு கர்த்தருக்குள்ள வந்து வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலை வந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு வாலிப சகோதரர் ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. எப்போ ஒரு லீவ் இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு யாராவது ஒரு ஆள் லீவு போட்டாலும் சரி, அவங்களுக்காக மறுபடியும் நாங்கள் லீவு போட்டு ஒரு சங்கிலி ஜெபம் பண்ணுவோம். கை கோர்த்து ரவுண்டாக உட்காந்து ஒரு வட்டமேஞ்ச மாநாடு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தங்கி இருந்த ரூமில் ஒரு சங்கிலி ஜெபம் மாதிரி தொடர் சங்கிலி ஜெபம் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது பெருமை சூழலை அவங்க வந்து இங்கே நம்ம கவுண்டமலை சர்ச்சுக்கு போகிற பசங்க. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு விடிய காத்தால உணர்த்துறாரு. நீ ஃபஸ்ட்டு ஆதியில் எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்க, என்னென்ன நிலைகளை தாண்டி வந்த, நம்ம எவ்வளவு நேர்த்தியை கொண்டு வந்திருக்கிற. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பகிரங்கமான சாட்சி, எங்கள் அம்மா அப்பா தொடர்ந்து விட்டாங்க. பெண் பார்க்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க. அப்போது எனக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, என்னை நம்பி பொண்ணு கொடுப்பாங்க, எனக்கெல்லாம் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி. ஆனால் இது எல்லா தடைகளையும் உடைச்சு இன்னைக்கு எத்தனை பேர் வந்து என்னை ஏளனமாக பேசுனாங்களோ அத்தனை பேர் வெட்கப்பட்டு போகக்கூடிய வகையில் என்னை பார்த்து இன்னைக்கு ஏங்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து எங்களுடைய உறவுகள் மத்தியில், எங்களுடைய சகோதரிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்க தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் அண்ணன் இந்த அளவுக்கு டெவலப் ஆவான்னு எங்களுக்கு தெரியல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பார்த்துட்டு நிராகரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி. ஆகையினால நம்மளுடைய நிலைகள் இன்னைக்கு வந்து வெட்கப்பட்டு போகக்கூடிய நிலைகள் இருக்கலாம். மற்றவர்கள் வந்து நம்மளை கேள்வி பேசலாம், ஏளனமாக பேசலாம். ஆனால் கர்த்தரை தன் இருதயத்திலே முழுமையாய் நம்பி இருக்கிற ஒருவனை அவர் பூரண சமாதானத்துடன் வைக்கிறது தான் தாவீதுடைய வாழ்க்கையின் ரகசியம். அவர் எப்பவுமே கர்த்தரை முழுமையாய் நம்பியிருந்த ஒரு மனுஷன். அதனால தான் எப்பொழுதும் அவர் சமாதானமாக இருந்தார் என்று சொல்லி நல்ல சங்கதிகளை தந்த ஆண்டவருக்கும் பேச இடமளித்த ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லி சங்கதிகள்